ಹಾಯ್ ಎವ್ರಿವನ್, ನಿಮ್ಮ ಎಲ್ಲರಿಗೂ ಕನ್ನಡ ರಾಜ್ಯೋತ್ಸವದ ಹಾರ್ದಿಕ ಶುಭಾಶಯಗಳು. ನನ್ನ ಹೆಸರು ತರುಣ್. ನಾನು ಚೆನ್ನೈನಿಂದ ಬಂದಿದ್ದೇನೆ. ಈಗ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೇನೆ. ಅದಕ್ಕೆ ನಾನು 2 ತಿಂಗಳಿನಿಂದ ಕನ್ನಡ ಕಲಿತಾ ಇದ್ದೀನಿ. ಡೈಲಿ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡಿದರೆ ಭಾಷಾ ಸುಲಭ ಆಗಿದೆ ಮತ್ತು ನನ್ನ ಆಫೀಸ್ ಕೊಲೀಗ್ಸ್ ಜೊತೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. ನಾನು ಕನ್ನಡ ಸಿನಿಮಾಗಳು ಮತ್ತು ಹಾಡುಗಳು ಇಂಗ್ಲಿಷ್ ಸಬ್ಟೈಟಲ್ಸ್ ಜೊತೆ ನೋಡುತ್ತೇನೆ. ಆ್ಯಂಡ್ ಇಟ್ಸ್ ಬೀನ್ ಲೈಕ್ ಅರೌಂಡ್ 3 to 4 days of learning Kannada from Learn Kannada Smart App, and it's been a fabulous and a curated content which has been given in the app to learn Kannada. And I would like to share some tips on how to learn Kannada being a தமிழியன். இப்போது தமிழ் மற்றும் கன்னடா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிமிலராக இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நிறைய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழை நம்ம அவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, கன்னடா அவனு, அவள் அப்படின்னா அவளு. ஸோ இந்த மாதிரி கன்னடாவில் எல்லா வார்த்தைகளுமே உயிர் எழுத்துக்களில் முடியும். இந்த ஆ மற்றும் ஈ சவுண்டில் அந்த 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 சவுண்டில் வார்த்தைகள் எல்லாமே முடியும். ஆனால் தமிழில் நம்மள பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் ஒற்றை எழுத்துக்களில் முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் இந்த அவனு, அவளு, அதுக்கப்புறம் அவனுடைய, அது கன்னடாவில் அவனது. இப்போ எல்லா வார்த்தைகளுமே பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்களில் முடியும். ஸோ இது மற்ற வார்த்தைகள், ஆனால் கன்னடாவில் மற்ற வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்லேருந்து எடுத்த மாதிரி இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நமஸ்காரா, சுபோதயா, இது எல்லாமே சான்ஸ்கிரிட்டில் எடுத்த மாதிரி இருக்கும் மற்ற வார்த்தைகள்லாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. அதனால் நம்மளால் சுலபமாக கன்னடா கற்றுக்க முடியும். தமிழ் வழியில் நம்ம கன்னடா சுலபமாக கற்றுக்கலாம். ஸோ நான் என்னோடய லேர்னிங்ஸை இந்த சேனல் நான் போஸ்ட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. வாழ்க தமிழ், ஜெய் கர்நாடகா.